ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சு தீபம் போடுறேன்றது சில பேர் நம்பவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்காக வந்து அந்த நிலவை வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்களா, தீபம் போடுறீங்களா, சும்மா தான் சொல்கிறீங்களா வீடியோக்காக அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் அந்த நிலவை வீடியோ எடுத்தே நான் காமிச்சாச்சு. முதல் நிலவாசல் பூஜையை முடிச்சுட்டு நிலவாசலில் கோலம் போட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை அறையில் போய் நம்ம தீபம் போடணும். நெய்வேத்தியத்துக்கு கற்கண்டு போட்டு பாலும் கொஞ்சமாக தண்ணியும் தான் வச்சுருக்கேன். நம்ம என்ன நம்மளால் முடியுதோ அதை வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம், எது இருக்கிறதோ வச்சுக்கலாம். என்கிட்ட பால் எப்போவுமே இருக்கும், நான் பால் தான் அதிகமாக நான் வைக்கிறது. 3 மணிக்கு எழுந்திரிச்சு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குபேர எந்திரம்லாம் டெய்லி அன்னன்னைக்கு போடுறது தான் அதெல்லாம் போட்டு முடித்து எல்லாம் பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கே கரெக்டாக 4:45 ஆயிரம் மணி வந்து அந்த டயத்தில் தான் நான் விளக்கேற்றி சாமி கும்பிட முடியும். பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போட்டு கும்பிட்றது நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவை கொடுக்குது. நமக்கு 1000 தேவைகள்லாம் இருக்கும், எல்லா தேவைகளையுமே நமக்கு நிறைவேறணும் அப்படின்லாம் நினச்சி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடாது. என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு நினச்சாலே போதும். நம்மளுக்கு மன நிம்மதியை தேடி போகணும்னு நினச்சோம்னா எங்கேயும் வெளியில் போனாலும் நமக்கு கிடைக்காது. நம்ம வீட்டிலையே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு சாமி முன்னால் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே போதும், நமக்கு மன நிறைவு மன அமைதி கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம 3 மணிக்கே எழுந்திருக்கிறதுனால பசிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடித்த உடனேவும் அப்போ ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு கேக் ரெடி பண்ணுற வேலை இருந்துச்சு, அதுவுமே ரெடி பண்ணி பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு. நைட்டே கேக் ரெடி பண்ணி வச்சிருமான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பாய்.